தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த விதமான நலத்திட்டங்களோ அல்லது அரசு அறிவிப்புகளோ அல்லது அரசு திட்டங்களோ முன்னெடுப்புகளோ எதுவும் நடத்தக்கூடாதுங்கிறது தேர்தல் விதி. அதான் எலெக்ஷன் லா. ஆனால் இன்றைக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 2063 செல்போன்கள், அந்த செல்போன்கள் மாவட்ட திட்ட அலுவலருடைய அலுவலகத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள அங்கன்வாடி பணியாளர், பால்வாடி பணியாளர், பணித்தள பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைச்சதா சொல்கிறாங்க. இந்த தகவல் கிடைச்சோடனே எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே போய் கேட்கும்போது அது எனக்கு தெரியல, அதை நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மலுப்பலா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் என்னன்னா, இப்போ அந்த அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் இதை தட்டி கேட்கலன்னா, இதை சுட்டி காட்டலன்னா வழங்கப்பட்டிருக்கும். யாருக்கு வழங்கியிருக்காங்க, யாரால் வழங்கப்பட்டதுங்கிறது முக்கியம். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எந்த நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இதை அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை அமல்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகளை தவறிழைத்தால் யார்கிட்ட போய் சொல்றது? இப்போ அந்த செல்போன்கள் அங்கன்வாடி பணியாளர் போன்ற அரசு பணியாளர்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததா சொல்லப்படுது. சரி, அப்படி இருந்தாலும் அதை இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அதை யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்களானால் அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, அந்த விதிமுறைகளுக்கு எதிரானது. சரி, கொடுத்தது அரசுடைய செல்போன் தானா அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வேலை செய்வதற்கு ஆளுங்கட்சியை ஸ்பான்சர் பண்ணி இருக்குமோ, திராவிட முன்னேற்ற கழகமே ஸ்பான்சர் பண்ணி இருக்குமோ? ஏன்னா இந்த பணிகளை செய்வதற்கு மக்களோட நெருக்கமாக இருக்கிற அந்த கீழ்நிலை அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு திமுக செய்திருக்குமோ என்ற அச்சமும் சந்தேகமும் எனக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லையும் கரூர்லையும் ஈரோட்லையும் கூட நேற்று முன்தினம் இதை கொடுத்துட்டதா கூட சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது கம்ப்ளீட் வயலேஷன். அவ்வாறு செய்த அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குங்கிறது யாருக்குன்னா, அப்பாவி கார்ல போற, ஹாஸ்பிட்டலுக்கு போறவன், கையில கொஞ்சம் பணம் வச்சிருக்கவனுக்கு தான் தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கா? அவங்கள நிறுத்தி மருத்துவமனைக்கு செல்றவன்ட்ட பணத்தை பறிக்கிறது, வியாபாரி பணம் வாங்க போனா அந்த பணத்தை விளக்கம் சொல்லுன்னு விளக்கம் கேட்கறது, அவசரமா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போற வண்டிகளை நிறுத்தி சோதனை போடுறது, இதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பேலட்டண்டா ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. யார் செஞ்சான்னா அரசு அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. அப்ப அது யார் சுட்டி தட்டி கேட்பது என்ற வகையில் அது மிகப்பெரிய வயலேஷன்கனால நான் தேர்தல் ஆணையத்தில் இது குறித்து அதிமுக சார்பில் புகார் மனு